வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் லைவ் ஈவெண்ட்டில் என்னென்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. லைவ் ஈவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் சாட் கேபிள் வர்சஸ் செமி ஜெயின், இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர் கவுண்டர் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தவங்க சளைச்சதில்லை மாதிரியே இருந்துச்சு. சாட் கேபிளோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் இந்த மேட்ச்சில் வின் பண்ணி தன்னோட சாம்பியனை ரீடைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் டிவிஷனில் ஒரு மேட்ச் நடந்துச்சு, உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் வர்சஸ் ஷைனா பிளஸர், இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த மேட்ச். இந்த மேட்சும் சூப்பர் மேட்சாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க WWE. இந்த மேட்ச்லையும் வேற லெவல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸ். இந்த மேட்ச்சில் கடைசியில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் வின் பண்ணி தன்னோட WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சிங்கன்னா, ரே மிஸ்டீரியோ வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ, இவங்க ரெண்டு பேருக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ரே மிஸ்டீரியோ டாப்ல இருந்து ஃபினிஷிங் மூவ் போட்டு ஜம்ப் பண்ண நேரத்தில் கர்லிட்டோ உள்ள வந்து அட்டாக் பண்ணுவார். கர்லிட்டோ உள்ள வந்து மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ரெண்டு பேரும் கர்லிட்டோவும் டாமினிக்கும் போட்டு ரே மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணுவாங்க. ரே மிஸ்டீரியோ ஹெல்ப் பண்ணும் விதமாக டிராகன் லீ வந்து ரெண்டு பேரையும் அடிச்சு ஓட விட்டுனே அந்த இடத்துல ஒரு மைக் கான்ட்ரவர்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் டாக் டீம் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டிராகன் லீ அண்ட் ரே மிஸ்டீரியோ வர்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் அண்ட் கர்லிட்டோ. இந்த மேட்ச்சில் வந்து டிராகன் லீ அண்ட் ரே மிஸ்டீரியோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சும் வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான மேட்ச் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் வர்சஸ் ஆண்ட்ரே அண்ட் எல்ஏ நைட் அண்ட் ராண்டி ஆர்டன். இந்த மேட்சும் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் சோலோசிக்க எல்ஏ நைட்டை ரோல் பின் பண்ணி வின் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தம் பிளட் லைனு சேர்ந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிளட் லைனை அட்டாக் பண்ண ஆண்ட்ரேவும் எல்ஏ நைட்டும் ராண்டியும் மூணு பேர் ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ரிவெஞ்ச் எடுத்து இந்த மேட்சை வந்து பிளட் லைன் வின் பண்ணியிருந்தாலும் செலிப்ரேஷன் பண்ணது என்னமோ ராண்டி ஆர்டன் டீம் தான். இதன் மூலமாக தெரிய வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டனுக்கு ஸ்மாக் டவுனில் இது ஏற்பட்டதில் எந்த வித இன்ஜுரியும் ஏற்படல. அதனால் ராண்டி ஆர்டன் இப்போ வந்து ஜெயிச்சிருக்காரு மெக்சிகோ சிட்டியில். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மெக்சிகோ சிட்டியோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். மெயின் ஈவெண்ட் யார் யாருக்கு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சாண்டோ எஸ்கோபார். ஏன் சாண்டோ எஸ்கோபார்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் மெக்சிகோ சிட்டியில் உள்ள ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்லராக இருக்கிறாரு. மற்ற ரெஸ்லர்லாம் இருக்கிறாங்களேன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க ஃபேஸாக இருக்கிறாங்க, இவர் மட்டும்தான் ஹீலாக இருக்கிறார். அதனால் இவரை போட்டிருக்காங்க. சாண்டோ எஸ்கோபார் வர்சஸ் கோடி ரோட்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு நடைபெற்ற மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே மாறி மாறி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் சாண்டோ எஸ்கோபாரை வச்சு டேபிளில் உடைப்பார். டேபிளில் உடைச்சி அதுக்கப்புறம் தன்னோட ஃபினிஷர் மூவை போடுவார். ஃபினிஷர் மூவை போட்டதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து வின் பண்ணுவார். இந்த மேட்சை சாண்டோ எஸ்கோபாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோட ஹோம் டவுன்றதுனால கொஞ்சமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை காமிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வின் பண்ணி தன்னோட WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாரு. இதுதான் இந்த WWE மெக்சிகோ சிட்டியில் நடந்த முக்கியமான மேட்சஸ். இந்த மேட்சஸை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.